வணக்கம். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்களின் இறுதி படம் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகன் திரைப்படத்தின் ஒரு வைபவ விழா ஒன்று, அதன் பாடல் வெளியீட்டு விழா அல்லது அது சம்பந்தமான ஒரு விழா ஒன்று மலேசியாவில் இடம்பெற்றிருக்கிறது. கடல் போன்ற அவரது ரசிகர்களுக்கு மத்தியில் அந்த விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இறுதி படமாக இருக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் ஈழத்தமிழர் சார்பில். அவருக்கும் ஈழத்துக்குமான சம்பந்தம் என்பது எங்களது மாப்பிள்ளை அல்லது மருமகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடர்பு இருக்கின்ற ஒரு காரணமும், அதை விடவும் அவரால் ஈழத்தமிழர்களுக்கு சில விடயங்கள் நிறைவேற்றப்பட எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையில் இந்தியாவில் இருக்கின்ற பல அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர், அதே போல திருமாவளவன் அவர்களையும் இவர் சந்தித்திருக்கிறார். இங்கே தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர், வருங்கால தமிழகத்தின் முதல்வர் என்று சொல்லப்படுகின்ற விஜய் அவர்களையும் அவர்கள் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டிருக்கிறார்கள், அல்லது அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்னவென்று தெரியவில்லை. ஆனால் முக்கியமாக அவரை சந்தித்திருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனை என்பது தனிய ஈழத்திற்குள் மட்டுமல்ல, இந்தியாவோடும் தொடர்பட்டிருக்கிறது. இந்தியாவோடும் தொடர்பட்டிருக்கிறது என்பது அரசியல் ரீதியாக சொல்வதை விட, நமது நாட்டில் இனப்பிரச்சனை காலங்களில் இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு அகதிகளாக சென்று இன்றும் அந்த முகாம்களில் பெருந்தொகையில் வாழ்கிறார்கள். அங்கே அவர்கள் சொல்லனா துன்பங்களை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது 3 பரம்பரையாக வாழ்ந்தாலும் அவர்களுக்கான அந்த பதிவிட உரிமை என்பது இல்லாமல் ஆக்கப்பட்டது. அவர்கள் நினைத்த இடங்களிலே சென்று தொழில் செய்வதற்கோ, விரும்பிய கல்வி தொடர்வதற்கோ, அல்லது வாக்குரிமைக்கோ, அல்லது அந்த நாட்டின் பிரஜா உரிமைக்கோ அருகதையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதை தவிர அவர்கள் இன்றும் அகதி முகாம்களில் மலசல கூடத்துக்கு கூட வரிசையிலே நிற்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. மிகுந்த சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அவை இதற்கு முன் இருந்த ஆட்சியாளர்கள் அதை பெரிய ஒரு விடயமாக அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. ஆகவேதான் நாங்கள் விஜயிடமிருந்து அதற்கான ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறோம். அந்த மக்களுக்கான, இப்போ மேற்குலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே 5 வருடங்கள் இருந்தாலே அந்த நாட்டின் பிரஜா உரிமையை பெற்று வாக்களிப்பதற்கும் தகமை உள்ள ஒருவராக இருக்கிறார். ஆனால் இந்தியாவில் 30-40 வருடங்களாக வாழ்ந்தாலும் கூட அந்த நாட்டிற்குரிய எந்த ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரமும் இல்லாமல் அந்த ஈழத்தமிழ் அகதிகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தாரை வாழவற்ற தமிழ்நாடு ஈழத்தமிழனை மட்டும் கைவிட்டு விட்டதோ என்னவோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆகவேதான் தளபதி விஜய் அவர்களிடமிருந்து இந்த மக்களுக்கான ஒரு தீர்வினை எதிர்பார்க்கிறோம். இங்குள்ள அரசியல் தலைவர்கள், இலங்கையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அவரை சென்று சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விடுகிறார்கள். இது ஒரு அரசியலுக்கு ஆரோக்கியமானதாக தெரியவில்லை. இந்த இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவுகின்ற அந்த மனம் கொண்ட விஜய் அவர்களிடமிருந்து நாங்கள் நிச்சயமாக நல்லொரு எதிர்பார்ப்பை, நல்லொரு ஆரோக்கியமான ஒரு மக்களான அந்த தீர்வு ஒன்றை எதிர்பார்க்க முடியும். ஆகவே வரும் காலங்களில் நமது அரசியல் தலைவர் தாவேகா தலைவர் அவர்கள் சந்தித்து இது சம்பந்தமான இந்த தீர்வுக்கு முன்வர வேண்டும். அவரது இறுதி பட ஜனநாயகன் வெற்றி பெறவும் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அவர் வெற்றி வாகை சூடி இலங்கையில் இருந்து இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அந்த ஈழத்தமிழ் அகதிகளின் ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு தீர்வுக்கும் விஜய் அவர்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது சம்பந்தமான உங்களது ஆரோக்கியமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.